இன்று இல்லற வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு கணவனும் மனைவியும் முகம் கொடுக்கின்றனர். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய இனிமையான இல்லற வாழ்க்கையை விட்டு ஒதுங்க வேண்டிய நிர்பந்த நிலைக்குள் ஆக வேண்டி ஏற்படுகிறது. எனவே அவ்வாறான பிரச்சனைகளிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் கணவன் உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த கணவனுக்கு மிக விரைவாக இந்திரியம் வெளியாகுவதாகும். இந்த பிரச்சனையை நாங்கள் ஏன் கூறுகிறோம் என்று சொன்னால், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்று பலரும் தடை செய்யப்பட்ட ஹராமான வழிகளில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. எத்தனையோ மிக படுமோசமான மருந்துகளை, செயற்கை சாதனங்களை பாவித்து பின்பு அவர்கள் குறுகிய காலத்திலே நோயாளியாகி அவர்கள் இனிமையான அந்த இல்லற வாழ்க்கையை விட்டுவிடக்கூடிய துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் காணுகிறோம். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தேவையற்ற செலவுகளோ அல்லது தேவையற்ற மருந்துகளையோ நீங்கள் பாவிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. எனவே ஒரு ஆணுக்கு அவசரமாக இந்திரியம் வெளியாகுவதை தடுப்பதற்கு இங்கு 5 விதமான ஆலோசனைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். அதில் முதலாவது, உடலுறவின் பொழுது ஒரு ஆண் தனது மூச்சு வேகத்தை கட்டுப்படுத்துவது, மூச்சுக்களை கட்டுப்படுத்துவது, மூச்சு விடுவதில் பல பயிற்சிகளை, பல முறைகளை கையாள்வது. அதாவது முறையாக ஒழுங்காக அந்த உடலுறவுடைய சந்தர்ப்பத்திலே அந்த ஆண் மூச்சு விட வேண்டும். நுரையீரல்களுக்கு தேவையான அளவு காற்றை நிரப்ப வேண்டும். முறையாக அந்த மூச்சுகளை விட வேண்டும், எடுத்து விட வேண்டும். அப்படி அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய ஆண் செய்வானாக இருந்தால் நிச்சயமாக அந்த அவசரமாக இந்திரியம் வெளியாகுவதை தடுக்க முடியும். இரண்டாவதாக, உடலுறவுடைய சந்தர்ப்பத்திலே அந்த ஆண் தனது மனைவியுடைய மர்மஸ்தானத்திலே அந்த ஆணுடம்பை செலுத்தி இருக்கும் பொழுது முழு உடம்புடைய பாரத்தையும், தனது முழு உடம்புடைய பாரத்தையும் அந்த ஆணுடம்புக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும். முழு உடம்புடைய பாரத்தையும் செலுத்தி அந்த ஆணுடம்புக்கு இவன் கொடுப்பானாக இருந்தால் மிக வேகமாக அந்த ஆணுடம்பு உடைய ஓரங்களும் அதனுடைய ஏனைய பகுதிகளும் சூடாகி மிக வேகமாக அவசரமாக இஸ்கலிதம் இந்திரியம் வெளியாகக்கூடிய நிலை ஏற்படும். மூன்றாவதாக, உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த இடம் அமைதியானதாக இருக்க வேண்டும். சப்தங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய ஆணுடைய சிந்தனை இங்கும் அங்கும் சிதறக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி சிதறுமாக இருந்தால் மிக வேகமாக இந்திரியம் வெளியாகிவிடும். நான்காவதாக, இன்று அதிகமான ஆண்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால், மிக அவசரமாக அவர்கள் உச்சநிலையை அடைந்து அவர்கள் சில நிமிடங்களிலேயே அவர்களுக்கு இஸ்கலிதம் இந்திரியம் வெளியாகக்கூடிய நிலைக்கு ஆளாகி அவர்கள் தனது மனைவியை விட்டு எழும்பி அவர்களுடைய ஆசையை முடித்துவிட்டு அவர்களுடைய ஓய்வை நோக்கி அல்லது தூக்கத்தை நோக்கி விரையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதன் மூலமாக அந்த பெண் மிகவும் இல்லற வாழ்க்கையிலே கடுமையாக பாதிப்பு அடைகிறாள். எனவேதான் இந்த விடயத்தை தவிர்ப்பதற்காக, மேலும் அந்த ஆணுக்கு அவசரமாக இந்திரியம் வெளியாகுவதை தடுப்பதற்காக கணவன் மனைவியுடன் நீண்ட நேரமாக கொஞ்சி விளையாட வேண்டும்.
அன்பாக பேசி மகிழ்ந்து நீண்ட நேரம் அந்த உடலுறவுக்கு உட்பட்ட விஷயங்களை ஆகுமான அந்த விஷயங்களை அவன் செய்வானாக இருந்தால் நிச்சயமாக அவசரமாக இந்திரியம் வெளியாகாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த நேரத்திலே அவன் உடலுறவு கொண்டாலும் மிக அவசரமாக அசைக்காமல், ஆணுடம்பை மிக அவசரமாக உட்செலுத்தி அசைக்காமல், அல்லது இந்திரியம் வெளியாகக்கூடிய நிலையை அவன் உணர்வானாக இருந்தால் கொஞ்சம் நிறுத்தி அல்லது வெளியே எடுத்து கொஞ்சம் ஓய்வெடுத்து கொஞ்ச நேரம் விளையாடி அவன் உடலுறவு கொள்வானாக இருந்தால் நிச்சயமாக அவசரமாக இந்திரியம் வெளியாகுவதை தடுக்க முடியும். ஐந்தாவதாக, அவசரமாக இந்திரியம் வெளியாகக்கூடியதை தடுப்பதற்கு நீங்கள் மிக விரைவாக அந்த மாற்றத்தை உங்களில் எதிர்பார்க்க முடியாது. அதிகமான ஆண்களுடைய இன்றைய உலகத்தில் உள்ள பிரச்சனைகளில், இல்லற வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனை இந்திரியம் அவசரமாக வெளியாகுவதாகும். எனவே அதற்காக செயற்கை மருந்துகளை பாவிக்காமல் இந்த இயற்கையான முறைகள், முறையாக மூச்சு விடுவது, நுரையீரலுக்கு அந்த உடலுறவுடைய சந்தர்ப்பத்திலே நிறைய காற்றுகளை மூச்சினூடாக அனுப்புவது, அதே போன்று முழு பாரத்தையும் ஆணுடம்புக்கு சுமத்தாட்டாமல் இருப்பது, அடுத்ததாக அமைதியான சப்தமில்லாத அமைதியான இடத்திலே அந்த ஆண் உடலுறவு கொள்வது, நான்காவதாக மனைவியிடம் நீண்ட நேரமாக விளையாடிவிட்டு அந்த உடலுறவு கொள்வது, இந்திரியம் வெளியாகக்கூடிய நிலையை உணர்ந்தால் வெளியே எடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் அந்த உடலுறவில் ஈடுபடுவது, கடைசியாக பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரமாக இந்த விடயத்தை, இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்ட முறைகளை பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து அந்த பயிற்சி இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடுவதிலே முறையான பயிற்சி இருக்க வேண்டும். அந்த பயிற்சியை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், அதில் பொறுமையாக இருப்பீர்களாக இருந்தால்